நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 20 பேனலை வந்து கமிஷனிங் பண்ணிட்டோம். ஒரு 2வது மாடிக்கு மேலே இருந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே இந்த ஹைட்டை பார்த்தாலே தெரியும். இந்த தோட்டத்துக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மத்தியானம் ஒரு 12:30. இந்த டைமில் நம்ம எவ்வளோ இது இது வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு சிங்கிள் பேனலில் மொத்தம் 20 பேனலில் சீரியஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து சிங்கிள் பேனலில் 12:30க்கு என்ன வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம டிசியில் போட்டுட்டோம். 32.35, அதாவது ஃபுல் வோல்ட்டு வருது. 250 வாட்ஸ் பேனல். ஓகே, இதில் வந்து மொத்தத்தை சீரியஸ் பண்ணிட்டு சீரியஸ் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 600 வோல்ட் மினிமம் நமக்கு வேணும். 550லேருந்தே ஒர்க் பண்ணும். ஓகே, வணக்கம். நம்ம வந்து இங்கே ஒரு 250 வாட்ஸில் ஒரு 22 பழைய பேனல் வச்சு ஒரு சோலார் பம்ப் ஓட்டணும். அது வந்து 1.25 இன்ச்சு ஃபுல் தண்ணி கிடைக்குது, 2 இன்ச்சு தண்ணி கிடைக்கல. உள்ளே கிடக்குது வந்து 415 வோல்ட்டு சாதா நார்மல் மோட்டார். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு புதிய மோட்ரு வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலி ஹாப்ஸ்கான் சோலார் ப்ரைவேட் லிமிடெட் குஜராத்லேருந்து வந்திருக்கு. இதில் நமக்கு சப்ளை பண்ணது பம்ப்ஸ் கோயம்புத்தூருங்கிற ஒரு கோயம்புத்தூர் பார்ட்டி தான் சப்ளை பண்ணது. ஏற்கனவே கிடக்குது 5 HP தான். இது வந்து டிசி மோட்டார்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இதை இனி இறக்கி எவ்வளோ தண்ணி அவங்ககிட்ட 10,000 லிட்டர் கேட்டேன் பெர் ஹவர். அவங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. 10,000 மீட்டருக்கு 10 மீட்டருக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதை இறக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ஓடிட்டுருது. அந்த டெஸ்ட்ரோ 5 HP ஒரு ட்ரைவ் வாங்கி தான் ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருந்தேன். அந்த டெஸ்ட்ரோ கம்பெனியோட இது தான் இது. இந்த இதில் தான் இனி நம்ம ப்ரோக்ராம் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு இந்த மாடலை இறக்க போகிறோம். இறக்கிட்டு நான் எல்லாத்தையும் கிளியராக உங்களுக்கு போடுறேன். அங்கே பாஞ்சிட்டு இருந்த தண்ணி வந்து 42 ஹெர்ட்ஸு. அந்த விஎஃப்டியில் என்னென்னா, இப்போ அந்த மோட்டர்கள் வந்து 415 வோல்ட் இருக்கிறது வந்து பொதுவாகவே 42 44 மேலே ஏற மாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம அது நம்ம இப்போ காணிச்ச பம்பு பிஎம்எஸ்எம் பம்ப் ஆகும். அது வந்து எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ ஹெட்ஸ் ஏறுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு இது போடுறேன் வீடியோ. இப்போ வணக்கம். இது என்ன மாடலாக மோட்டர் வந்து பிஎம்எஸ்எம் பம்பு தான். பிஎம்எஸ்எம் டிசி சோலார் மோட்டார் தான். மேக்ஸிமம் 14 ஆம்ஸ், அவுட்லெட்டு 2 இன்ச்சு 50 mm, ஹைட் வந்து 70 மீட்ரு, டிஸ்சார்ஜ் இப்போ 10 மீட்டர் கைப்பு. கம்பெனி வந்து ஹவுசாக் தான், சன். பம்பும் அதே தான். சரி சார், இப்போ இது கரெக்டாக 5 o'clock சார். இந்த டைம் 5 o'clock பார்க்கக்கூடிய வாட்டர் குவான்டிட்டி சார். நாளைக்கு எத்தனை லிட்டர் பர் செகண்ட் வரணும் நாளைக்கு செக் பண்ணி சொல்லிடுறோம் சார். நண்பர்கள் வணக்கம். நம்ம இது வந்து ஏற்கனவே வந்து 5 HP மோட்ரு, ஏசி மோட்ரு போட்டிருந்தோம். அதில் நமக்கு வந்து சோலார் ட்ரைவில் ஓட்டும்போது 42 to 44 ஹெர்ட்ஸ் தான் இருந்து மேக்ஸிமம் தண்ணி வந்து ஒரு 4000 லிட்டர் பெர் ஹவர் தான் இருந்து கிடச்சி. அப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 2 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அதுக்கு இந்த தண்ணி பத்தாது. அதனால் நம்ம வந்து பிஎம்எஸ்எம் பம்பு போகணும். பம்ப்ஸ் கோயம்புத்தூருங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பம்பு தந்தாங்க. இது வந்து இப்போ நமக்கு லிட்டர் பெர் ஹவர் பார்த்தோம். இப்போ வந்து 101 இது டிசி பம்புனால 101 ஹெர்ட்ஸில் ஓடுது. மேக்ஸிமம் 120 ஹெர்ட்ஸில் ஓடும். இப்போ 101 ஹெர்ட்ஸில் அவங்க சொன்ன குவான்டிட்டி நமக்கு கிடச்சிது. 10,480 லிட்டர் பெர் ஹவர் கிடைக்கிது. நம்ம கேட்டிருந்த குவான்டிட்டி 10,000 ஹவர் தான், லிட்டர் பெர் ஹவர் தான் கேட்டிருந்தோம். இப்போ 10,400 கிடைக்கிது. இன்னும் ஒரு இப்போ நம்ம டைம் இப்போ என்னன்னா 11 மணி ஆச்சு. இன்னும் நம்ம வந்து ஒரு 12-1 மணிக்கெல்லாம் இன்னும் ஒரு 10 ஹெர்ட்ஸு கூடும். அதனால் நமக்கு இன்னும் ஒரு 1000 லிட்டர் கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் நமக்கு கேட்ட குவான்டிட்டி நமக்கு இப்போ வந்து இந்த நார்மல் டைம்லேயே கிடச்சிட்டு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் ஏதாவது நம்பர் உங்களுக்கு மோட்ரு வாங்கினா அந்த மோட்டரை பிஎம்எஸ்எம் மோட்ரு பெர்மனண்ட் மேனட் சோலார் மோட்ரு இது. அது வந்து நீங்கள் வாங்கலாம். நான் அவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வேணுன்னா அவ்வளோவங்க அதை யூஸ் பண்ணி கால் பண்ணி கேட்டுடுங்க. இப்போ இந்த மோட்ரு பாருங்கள். இதில் வந்து மோட்ரு வந்து 101 ஹெர்ட்ஸில் ஓடுது. 120 ஹெர்ட்ஸ் வரை ஓடும் இந்த டிசி மோட்டார். இது மோட்டர் வோல்டேஜ் 240, அது நம்ம செட் பண்ணியிருக்கோம்.
ஆம்பியர் வந்து 8.6. இந்த மோட்டரோட மேக்ஸிமம் ஆம்பியர் 14 ஆம்பியர். அப்போ இங்கத்தில் இது வந்து எடுவரால் ஒரு 60% ஆம்பியர் தான் எடுக்குது. இன்னொரு 20 ஹெர்ட்ஸ் ஓடும்போது கண்டிப்பாக ஒரு 11 ஆம்பியர்கிட்ட போகும். இன்னும் இப்போ மணி 11 தான் ஆச்சு. நமக்கு ஒரு 12 ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொடெக்ஷன் கூடும். அதனால் நம்ம கேட்ட நம்ம நம்மளோட கஸ்டமர் கேட்ட வாட்டர் குவான்டிட்டி இப்போவே கிடச்சிட்டு, அதனால் அவர் சாட்டிஸ்ஃபைடு தான். இது வந்து பேனலில் உள்ள டிசி லிங்க் வோல்டேஜ். நம்ம பேனலில் 542 வருது. டெம்பரேச்சர் 62 இருக்குது. ஆர்பிஎம் 3056 ஆர்பிஎத்தில் ஓடுது. 101 ஹெர்ட்ஸு. இது ஓகே தான். இதில் இன்னும் கூட கிடைக்கும். உங்களுக்கு யாருக்கா அந்த பிஎம்எஸ்எம் பம்ப் வாங்கினா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது வாட்டர் குவான்டிட்டிக்கு. அதே மாதிரி லோ ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் வருது. 5 மணினாலே நமக்கு நல்ல தண்ணி வருது. நேற்று ஈவினிங் கொஞ்சம் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஒரு பகலில் ஒருக்கா செக் பண்ணுறோம். 5 மணிக்கு நல்ல தண்ணி வந்துட்டு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், தேவையுள்ளவங்க இதை வாங்குங்க. இந்த ட்ரைவ் வந்து டெக்ஸ்ட்ரோ கம்பெனியில் வாங்கினது. அது ஆல்ரெடி இந்த ட்ரைவ் தான் அவங்க வந்து ஏசி மோட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணி தந்தாங்க. இது எல்லா இதுக்கும் இந்த ட்ரைவ் யூஸ் ஆகும். அதனால டெக்ஸ்ட்ரோயை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சர்வீஸ் நல்லா இருக்குது. மிஸ்டர் மனோகரன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு இந்த ட்ரைவ் சப்ளை பண்ணுறதே நம்ம சார் தான். அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க மனோகர் சார். நான் இந்த பம்ப்ஸ் கோயம்புத்தூரில் பேசினேன் சார், எங்களுக்கு மனோகர் சார்கிட்ட கேட்டதுனால அவங்க வெறும் பம்பு மட்டும் கொடுத்தாங்க. தேவையுள்ளவங்க யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.